அன்பானவர்களே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாருங்கள், இயேசுவின் இடத்தில் விசுவாசமாருங்கள். இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கலங்கி போயிருக்கிறீங்களா? கவலையோட கண்ணீரோடு இருக்கிறீங்களா? சில இறந்து போன வீடுகளில் நடக்கிற ஜெப கூட்டங்களில் இந்த வசனத்தை பிரசங்கிக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஐயோ, என் காரியம் எப்படி முடியுமோ, என்ன ஆகுமோ, இந்த விஷயம் எப்படி நடந்து முடியுமோன்னு சொல்லி பதட்டத்தோட பயத்தோடு இருக்கலாம். இன்னைக்கு நைட் என்ன ஆகும், ஐயோ நாளை காலையில் கடன்காரன் வாரேன்னு சொல்லியிருக்கானே, இன்னைக்கு வந்துடுவானே, என் குடும்பம் என்னாகும், மானம் போயிருமே, மரியாதை போயிருமேன்னு சொல்லி பயத்தோட நடுக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பாருங்க, பல வருஷத்துக்கு முன்பதாக நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ் லாஸ் ஆகி கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய் கடன். அதற்கு பிறகு நான் வளர்ந்து வர வரைக்கும் கடன்காரர்களுடைய தொல்லைகளை நான் சிறு வயதிலிருந்தே பார்த்துருக்கிறேன். பயமாக இருக்கும். அப்போ லேண்ட்லைன் ஃபோன் தான். லேண்ட்லைன் எடுத்தால் பயமாக இருக்கும். ஃபோன் வந்ததுன்னா, ஐயோ லேண்ட்லைன் ஃபோனை எடுத்தால் என்ன ஆகுமோ, கடன்காரன் வீட்டை யாராவது தட்டினா பயமாக இருக்கும். கடன்காரன் வந்து நிற்கிறானோ, ஃபோன் எடுக்கிறதுக்கு பயம், இதெல்லாம் பார்க்குறதுக்கு பயம். யார் கூப்பிட்றான்னு தெரியாது. லேண்ட்லைனில் தெரிஞ்சவங்க கூப்பிட்றாங்களா, கடன்காரன் கூப்பிட்றாங்களா, ஒருவேளை அப்பா வீட்டிலேருந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்க இல்லைன்னா அம்மா ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், பிள்ளைகள் அவங்களும் இல்லைன்னா நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட எல்லா கடனையும் ஆண்டவர் நொடி பொழுதில் மாற்றுகிறதுக்கு வல்லமை உள்ளவர். என்னுடைய வாழ்க்கையை நான் வளர்ந்து வரும்போது, ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரனாக வருவேன், ஆண்டவர்கிட்ட என்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கான். எங்கள் அம்மா ஒப்பு கொடுத்தாங்க, என் பிள்ளை ஊழியம் செய்யட்டு அப்படின்னு சொல்லி. ஒரே வாரத்தில் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றினார். எங்கள் இருதயம் கலங்கி இருந்ததை கர்த்தர் மாற்றினார். எங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர்களாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் கடனோட கண்ணீரோடு இருக்கலாம், கலங்காதீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவர், இவங்க என்ன காரியத்தில் கலங்கி போய் இருக்காங்களோ, அந்த கலக்கம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால மாறும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு கண்ணீரோடு சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுடைய கடன் கண்ணீர் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.